ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சுல. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும் அது முழுசாக நான் இதில் டியூட்டோரியல் காட்டிருக்கேன். எங்கே அந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரியே பண்ணி காட்டுவீங்க, சரிங்களா? ஸோ அது போல் ரெடி பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். யூடியூப்பில் நல்ல க்ரோத் கிடைக்கும். ஸோ வாங்க ஸ்க்ரீனில் போகும். சரி, இமேஜ்லேருந்து வீடியோ பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. ப்ளே ஸ்டோரில் போகணும், அப்புறம் க்ரோக்னு டைப் பண்ணணும், GROK. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா இந்த பட்டனுக்கு வருது. ஸோ நான் அதில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இமேஜினில் போகணும். நீங்கள் எந்த சாமி வரணும்னா அந்த சாமி நீங்கள் டைப் பண்ணி விட்டிங்கன்னா அது மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்களா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு திரும்ப இமேஜினில் போகணும். அங்கே அந்த ஃபோட்டோக்கு வீடியோவில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னவா பண்ணலாம், நடக்க வச்சுக்கிட்டுன்னு போகலாம், இல்லை உக்காந்துனே பேசுகிற மாதிரி பண்ணி விட்டுலாம். ஸோ அதே போல் எல்லாம் நீங்கள் வேர்ட்ஸ் டைப் பண்ணி எழுதி ஆகணும் அதில். ஸோ அது எழுதிட்டு பக்கத்தில் இமேஜ்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ண மாதிரியே அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு அடுத்து ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சாமி ஸோ நீங்களே பாருங்கள். இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோமா, அப்லோட் பண்ணிட்டு அந்த நீங்கள் எழுந்த மாதிரியே ஆக்டிவேட் பண்ணணும். கையாட்டம், காலாட்டம், வாயால் பேசும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரியே அதுபோல் நடத்தலாம். ஏன்னாக்கா அந்தளவுக்கு நீங்களும் அதுபோல் எழுதி ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னாக்கா அந்த வீடியோ க்ரியேட் ஆகுதுல கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஆகிட்டுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் ஸோ பாருங்கள். கை மேலே தூக்குறாப்புல, வாயாட்டுறாப்புல. ஸோ இதே போல் நீங்களே எழுதி போட்டிங்கன்னா அதே போல் அவர் பண்ணி விட்ருவோம், சரிங்களா? ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இருந்துச்சிங்களா? எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு? ஒரு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச நடிகரை கூட ரெடி பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச சாமி கடவுள் கூட ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அது கூட நீங்கள் டைப் பண்ணி எழுதி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கூட ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது போல் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் சேனல் க்ரோ பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இது போல் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். ஏன்னா அதிகமாக நான் ரீல்ஸ் போடுற ஆள். ஸோ இது எப்பப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்